ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒஸ்ட்டா போச்சு. வெரி பேட் டே. ரொம்ப கஷ்டம். அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஸோ டெர்மினல் ஒரு மாரி லைக் சம் டிசீசஸ் இஃப் தேர் வெரி மிஸ்டீரியஸ். கொஞ்சம் ரொம்ப கட்டிங் எட்ஜா இருக்கு. கொஞ்சம் ரொம்ப நியூவான டிசீஸா இருக்கு. அதுக்கு மெடிசின்ஸ் ஆல்சோ ஹேவ் ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பனா வந்து அந்த டிசீஸ் இஸ் லைக் இட்ஸ் நாட் அ கண்டிஷன். இட்ஸ் ஆக்சுவலி அ டிசீஸ். ஸோ இட்ஸ் தேர் டு கில் யூ அண்ட் கெட் யூ. ஸோ ப்ரொக்ரெசிவா போக 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 அது உங்களை கொல்ல தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டிசீஸ். அதுக்கு வந்து மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு டிசீஸ். அப்படின்னா என்ன? டெர்மினல் டிசீஸ் தானே அது. ஆமாம், டெர்மினல் டிசீஸ். அதுவும் வெறும் ரொம்ப யங் ஏஜ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கால் இட் டெர்மினல் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பிகாஸ் எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு 2 நாள் தான் படிச்சேன் அந்த டிசீஸ் பத்தி. எனக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்படிதான். தட்ஸ் வேர் இட்ஸ் ஹெட்டட். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்க்ளூட் திங்ஸ் இன் மை நெய்விட்டி அண்ட் இன்னசென்ஸ். லைக் கட்டுறது கையில் கட்டுறது உலக அளவு சொல்ற மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கன்க்ளூட் எனி திங். மேபி ஐ வில் பி ராங், மேபி இட்ஸ் கியூரபிள். ஸோ எனிவேஸ், பட் அந்த மாதிரி ஒரு கிரே ஏரியால தான் இருக்காது அது அந்த டிசீஸ். என் ஃப்ரெண்டு அவனோட லைஃப் யா ரொம்ப கிளியராகவே இல்லை ஆக்சுவலா. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் லைக் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங், ரைட்? ஸோ க்ரோன்ஸ் டிசீஸ் பேசிக்காக அந்த டிசீஸ்ல என்ன ஆகுதுன்னா ரொம்ப மோசம் பாது. அதனால முடியல. பேசிக்கா என்னன்னா வந்து நம்ம உடம்பே நம்ம உடம்பு தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்குது. அட்டாக் பண்ணி ஓட்டை போடுது. அந்த ஓட்டை பேர் வந்து ஃபிஸ்டுலா. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் இப்போ வந்து ஒருத்தனை கத்தியால குத்துறானா அது எவ்வளவு மோசம். வயிற்றுல கத்தியால குத்திட்டா செத்து போயிடும் இல்லையா? அதுதான் க்ரோன்ஸ் டிசீஸ். ஸோ அதுல வந்து ஒரு கத்தி இல்ல 1000 கத்தி, 1000 நைஃப்ஸ். இட்ஸ் லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அந்த சீட் இருக்கு இல்லையா, அது மாதிரி க்ரோன்ஸ் டிசீஸ்ல வந்து வயிற்றுக்குள்ள இருக்கு அந்த அத்தனை கத்தி, 1000 கத்தி. அண்ட் வாட் தேர் டூயிங் இஸ் ஜஸ்ட் தேர் போக்கிங் அ ஹோல் த்ரூ யுவர் ஸ்டொமக், லிட்ரலி த்ரூ யுவர் ஸ்டொமக், லைக் இன்சைட் அவுட். வெறும் உள்ள மட்டும் ஓட்டை போடல. அந்த ஓட்டை எப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து வெளியே கூட வந்துடும் வயிற்று வழியா. ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா ஆய் வந்து டாய்லெட் வந்து வயிறு வழியா வெளியே வரும். ஸோ அந்த ஓட்டை வந்து லைக் இன்டெஸ்டைன்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுத்துலயுமே ஹோல்ஸ் விடும். அந்த ஹோல்ஸ் ஆர் லைக் டேஞ்சரஸ். ஸோ அந்த ஹோல்ஸை கிரியேட் பண்றது நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஸோ அவர் இம்யூன் சிஸ்டம் விச் இஸ் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் அஸ். இந்த நேம் ஆஃப் ப்ரொடெக்டிங் அஸ் ஏதோ ஒரு பேத்தஜன், ஏதோ ஒரு அலர்ஜி, ஏதோ ஒரு பாக்டீரியா ஒரு அலர்ஜியோ ஏதோ ஒரு ஃபாரின் பாடியை பார்த்து இது இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பயங்கர வயலண்டா சைட்டோகின்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பாடிஸ் எல்லாம் போட்டு அட்டாக் சொல்லி அந்த அட்டாக் எவ்வளவு மோசம்னா அது அந்த பேத்தஜன் சாகுதோ இல்லையோ நம்ம சாக ஆரம்பிக்கிறோம். அதனால இன்டெஸ்டைன்ஸ்ல ஓட்ட விழுக ஆரம்பிக்குது. ஸோ இன்டெஸ்டைனல் வால் வந்து இவ்வளோ திக்கு. ஸோ அது ஸ்லோவாக ஷ்ரிங்க் ஆகி அல்சர் வந்து வூண்ட் ஃபார்ம் ஆகி அந்த வூண்ட் டீப்பர் அண்ட் டீப்பராக போய் அது மொத்தமாகவே அந்த வாழை உடைச்சது. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஸோ பேட். அந்த ஓட்டை எங்கெல்லாம் விழுன்னு கேட்டிங்கன்னா அவர் நொந்து போயிடுவீங்க. சம்டைம்ஸ் வந்து அது எப்படின்னா இன்டெஸ்டைனையும் பிளாடரையும் கனெக்ட் பண்ணி விட்டுருமா. இப்போ உனக்கடிக்கிற அந்த பீனஸ் வழியா உங்களுக்கு ஸ்டூல்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து அந்த ஆனல் பேசேஜையும் வெஜைனாவையும் கனெக்ட் பண்ணி விட்டுரும் ஓட்டை போட்டு. அப்போ என்ன ஆகும், வெஜைனால ஸ்டூல்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு நியூ ஹோல் வந்து ஸ்டொமக் வழியா வந்துச்சுன்னா அங்க அது வழியா ஸ்டூல்ஸ் வரும்ல. சம்டைம்ஸ் அது வந்து ஆஸ்லயே நடக்கும். வேர் யூ கெட் அ நியூ ஹோல் இன் யுவர் ஆஸ். ஸோ பேசிக்கலி செகண்ட் ஆஸ் ஹோல் அண்ட் அது வழியா ஸ்டூல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நிறுத்தணும்னா அந்த இம்யூன் சிஸ்டம் நிறுத்தணும். அந்த இம்யூன் சிஸ்டம் நிறுத்துறதுக்கு மெடிசின்ஸ் வேணும். அண்ட் அந்த மெடிசின்ஸ்ல வந்து அந்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஃபார் சம் பீப்புள் தே ஜஸ்ட் அது ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சுக்கு தே ஃபார்ம் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த மெடிசின் இட் செல்ஃப். மெடிசனும் ஒரு ஃபாரின் பாடி, ஒரு பேத்தஜன், பைத்தியம், தண்டக்காரமாந்திரம். மெடிசனையும் ஒரு குற்றவாளி, எல்லா தப்பையும் லைக் அறிவுன்றது எதுவுமே இல்லையா? அதாவது இத்தனை நியூரான்ஸ் போட்டு பிரெயின் படைச்ச கடவுள் 10 நியூரான் எடுத்து இம்யூன் சிஸ்டம்க்கு எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதுனா மூதேவி மாதிரி வந்து சேர்ந்துருக்குது. அது கண்ட இடத்துல ஓட்டையை போடுற இம்யூன் சிஸ்டம் ஒரு மாத்திரையை போட்டா அந்த மாத்திரையையும் ஓட்டையாக்கிடுச்சு. ஸோ பேசிக்கலி இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பேசிக்கலி இஸ் இது வரைக்கும் எடுத்த 2 மெடிசின்ஸ் ஒர்க் பண்ற ஸ்டாப் ஆயிருக்கு. பட் இன்னும் நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, நிறையவே இருக்கு ஆக்சுவலா. முக்கியமா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு. ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் போட்டுறாதீங்க இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆப்ஷன் அப்படி இப்படிலாம் என்னதான் சொல்றானுங்க. ஆனா எங்க அப்பா வந்து 15 வருஷமா ஸ்டெராய்ட் போட்டு தான் இருந்தாரு. நல்லா தான் இருக்காரு, 60 வயசு ஆயிடுச்சு. ஸோ இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் யூ இயர்ஸ் டு லிவ். இயர்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸோ 7 இயர்ஸோ கடைசி என்ன பண்ண போறோம்னா எதுவும் பண்ண போறது இல்ல. சும்மா வெட்டியா தான் இருக்க போறோம் நம்ம. ஆனாலும் வாழணுங்கிற ஆசை வந்து போவே மாட்டேங்குது இல்ல. ஸோ இந்த லைஃபுக்கு இப்போ எர்த்துக்கு என்ன பர்பஸ் இருக்கு? சன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்குது. எதுக்கு சுத்தி இருக்குது? ஏதாவது கிழிச்சுதா அது?
அந்த மாதிரி நம்ம ஹியூமன் லைஃப்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ட்ரானரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணியிருந்தாலுமே வி ரியலி டோன்ட் நோ த பர்பஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். அண்ட் வாட் கிவ்ஸ் அஸ் மீனிங் இன் லைஃப் இஸ் அவர் எமோஷன்ஸ். இது பிடிச்சிருக்குது, இது பிடிக்கல, இது இன்ஸ்பைரிங்கா இருக்கு, இது வெறுப்பா இருக்கு. லைக் தட்ஸ் வாட் கிவ்ஸ் மீனிங் இன் லைஃப். பட் அந்த எமோஷன்ஸுமே சரி, அந்த அந்த ஹியூமன்ஸும் சரி, இந்த பிளானட்ஸும் சரி, ஏன் இந்த பிரபஞ்சமே சரி, எதுக்கு இருக்குன்றதுலாம் வந்து ஒரு காரணம் இல்லாத ஒரு விஷயம். அண்ட் அந்த காரணம் இல்லாத விஷயத்து மேல நமக்கு அவ்வளோ ஒரு பற்று இருக்கு. லைக் வி ஜஸ்ட் வாண்ட் டு லிவ். ஒரு 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 ஒன் டே எக்ஸ்ட்ரானா கூட, இப்ப நம்ம சாக போறோம், ஒன் டே எக்ஸ்ட்ரா நான் தரேன் அப்படின்னு சொன்னா வேணான்னு சொல்ல போறோமா யாராவது? டே ஒன் டே ஒரு ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரான்னு சொன்னா வேணான்னு சொல்ல போறோமா யாராவது? 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா சொன்னா கூட இல்ல இல்ல நோ தேங்க்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் வாட் டு வி டூ இன் தட் 10 மினிட்ஸ்? வி ஹேவ் நோ க்ளூ. பட் வி வாண்ட் தட் 10 மினிட்ஸ். ஆஃப் தட் வி ஆர் ரியலி ஷூர். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஸ்டெராய்ட்ஸ் கண்டிப்பாக இயர்ஸ் கொடுக்கும். ஸோ எங்கள் அப்பா கிட்டே நான் பார்த்துருக்கேன். பட் அந்த நான் பார்த்த மெடிசன் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டெராய்ட்ஸ் நோ 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 அப்படின்னு ஏதோ பயங்கரமாக சீர விட்டுருக்காங்க. அப்புறம் ஸ்டெராய்ட்ஸை வந்து ஸ்டெராய்ட்ஸ் இஸ் அ ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். லாங் டேர்மாக அவங்க அதில் இருக்கக்கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் பயாலஜிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அண்ட் அது வந்து பயாலஜிக்ஸ் தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய் மூட்டு விடுறா, நான் மாதிரி ஸ்டெராய்ட் போட்டு சந்தோஷமா இருந்துக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அந்த காலத்தில் ஸோ இட் சீம்ஸ் இன் இந்தியா தெர் வாஸ் நோ க்ரோன்ஸ் டிசீஸ் பிஃபோர். இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டும் வெஸ்டர்னோட லைஃப் ஸ்டைலும் இந்தியாவுக்கு வரும்போது தான் இந்தியாலையும் நவ் வி ஆர் ஸ்டார்டிங் டு சி க்ரோன்ஸ் டிசீஸ் கேசஸ் ரைசிங் அப். ஸோ அப்போனா நம்ம ஃபுட்லேயே ஏதோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதோ இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் சொல்றாங்க, அது வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட். பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஜெனட்டிக்ஸ்லயும் இருக்கு, நாங்க ஒரு ஜீனை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஜீன் பேரு நோடு 1 2 3 11 4 5 அப்படின்றானுங்க. ஸோ அது நேச்சரா நர்ச்சரான்னு எனக்கு தெரியல. பட் எவிடன்ஸ் போத் சைட்ஸ் தெர் ஆர் எவிடன்ஸ் வேர் ஆன் ஒன் சைட் there is genes that clearly determine saying if இந்த ஜீன் இருக்கிறவங்களுக்கு க்ரோன்ஸ் டிசீஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கோரிலேஷன் பார்க்க முடியுது. அதே சமயம் அந்த ஜீன் இருந்தாலுமே நல்ல சாப்பாடு, இந்தியன் சாப்பாடு மாதிரி ஏதாவது சாப்பிட்டா அந்த ஜீன் அந்த க்ரோன்ஸ் டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்குது. ஸோ ஐ திங்க் போத் ஆர் தேர், நேச்சர் அண்ட் நர்ச்சர். அண்ட் நேச்சர்ல கோட்டை விட்டுருந்தா கூட நர்ச்சர்ல வச்சு நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கலாம் போல. ஸோ ரெண்டுமே கோட்டை விட்டா தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன், சரியா தெரியல. எனிவேஸ் க்ரோன்ஸ் டிசீஸ் வந்தாச்சு, அதில் இருக்கிற பயாலஜிக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் இஸ் அ கிளியர்லி அன் ஆப்ஷன், பட் நோபடி இஸ் லைக் ரெக்கமெண்டிங் இட். எங்கள் அப்பாவுக்கும் வந்து யாருமே மெட்ரால்ன்ற ஒரு ஸ்டெராய்டை வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. நெட்லலாம் பார்த்தீங்கன்னா இதை போய் 10 வருஷம் எடுத்தீங்களா, 15 வருஷம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எந்த டாக்டர்கிட்ட சொன்னாலும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனால் அதை வந்து எங்கள் அப்பா வந்து ஃபார்மசியில் ஒரு ஆளை ஃப்ரெண்டு பிடிச்சி யாருக்கும் தெரியாம ப்ரெஸ்கிரிப்ஷனே இல்லாமல் அந்த மெடிசனை வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு 10 வருஷமா. அண்ட் இப்போ ஹீஸ் அலைவ்ல அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ யாருமே இது பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தையே போய் பண்ணியும் இஸ் ஆக்சுவலி மேனேஜ் டு சர்வைவ். லக்கு தான், டம் லக். ஐ கெஸ் இன் ஸ்டெராய்ட்ஸ் 100 people ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு 90% 95% செத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், லாங் டேர்மாக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா. பட் லக்கிலி மை ஃபாதர் டர்ன் அவுட் டு பி தட் 5% டு ஹோம் நத்திங் ஆக்சுவலி ஹேப்பன். அண்ட் யா அதோட சைட் எஃபெக்ட்ஸும் நான் பார்த்தேன். இட்ஸ் லைக் ஏதோ போன் லாஸ்ன்னு போட்டிருக்கு. போன் லாஸ் ஏஜிங்ல சும்மாவே நடக்கும். ஸோ இப்போ எங்கள் அப்பா 60 ஆயிட்டாரு, இப்போ போன் லாஸ் நடந்ததுன்னு சொன்னால் அது அந்த மெட்ரால்னாலதான்னு சொன்னா இட்ஸ் லைக் ஓகே. மெட்ரால் போடாமல் இருந்தாலும் 60-65 போன் வீக்காக தான் ஆகும். போன் ஏட்ரஃபி இருக்க தான் செய்யுது. ஸோ ஐ டோன்ட் ரியலி ஸோ யா பேசிக்கலி மை ஃபாதர் வெண்ட் அகெயின்ஸ்ட் ஆல் த கன்வென்ஷனல் விஸ்டம் அண்ட் மேனேஜ் டு சர்வைவ் டிஸ்பைட் தி ஆட்ஸ். அண்ட் யா ஹீஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி, அட்லீஸ்ட் ஆஸ் ஹெல்தி ஆஸ் இட் இஸ் பாசிபிள் அட் இஸ் ஏஜ். கரெக்டா? ஸோ யா என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டெராய்ட்ஸ் தான் போனோம். ஸோ பேசிக்கலி இம்யூன் சிஸ்டமை வந்து நிறுத்தணும், அரெஸ்ட் பண்ணுவோம். அந்த இம்யூன் சிஸ்டம் அரெஸ்ட் பண்ணலன்னா ஓட்டை விழுந்துட்டே இருக்கும். இன்டெஸ்டைன்ஸ்ல ஓட்டை விழுந்துட்டே இருந்ததுன்னா டாய்லெட் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் வெளியே வரும். ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் திரும்ப திரும்ப சர்ஜரிக்கு போகணும். அண்ட் அது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு ப்ராப்ளம். அது வந்து ஃபார் எவர் லைக் ஒரு 100 சர்ஜரிஸ் கழிச்சு யூர் ஸ்டில் கோயிங் டு ஃபேஸ் டெத்து தான். ஸோ அது வந்து அது சர்ஜரி இஸ் நாட் அ லாங் டேர்ம் சொல்யூஷன். சர்ஜரி வந்து எமர்ஜென்சி சொல்யூஷன். மெடிசன் தான் லாங் டேர்ம் சொல்யூஷன். ஸோ மெடிசன் கண்டுபிடிச்சே ஆகணும். எதர் பயாலஜிக்ஸில் வந்து ஆல் பயாலஜிக்ஸை வந்து ஒவ்வொரு பயாலஜிக்கையும் ஒவ்வொருத்தையும் நல்லா ட்ரை பண்ணி 6 months 7 months ட்ரை பண்ணி எல்லாமே ஒர்க் ஆகலைன்னா கடைசி ஸ்டேஜில் ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு போகணும். அதுவும் ஒர்க் ஆகலைன்னா இந்தியன் ஆயுர்வேதா அந்த இதில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து இவனுங்க ரிசர்ச் கூட பண்ணதில்லை. இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு இவனுங்க எடுத்து படிச்சது கூட கிடையாது. ஸோ அதனால அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து யூஆர் கம்ப்ளீட்லி பிளைண்ட். அப்போ வந்து இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். அங்கே ஆயுர்வேதிக்ல யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ எத்தனை ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீ இதை சாப்பிடுப்பா, நீ ஏ சாப்பிடு, நீ பி சாப்பிடு, நீ சி சாப்பிடுனா அதையும் ஒன்னொன்னத்தான் நம்ம வி ஹேவ் டு எலிமினேட் தி ஆப்ஷன்ஸ். வி ஹேவ் டு எக்ஸாஸ்ட் ஆல் ஆப்ஷன்ஸ்
பிஃபோர் வி கிவ் அப். அதுதான் நம்ம கையில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணும். நம்ம 100% நம்ம போட்டுடணும். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்றது தான் வந்து அதுக்கப்புறம் வி டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ், த வே இட் கம்ஸ், இன் விச் எவர் வே இட் கம்ஸ். பட் வில் ஹாவ் டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லைஃப் இஸ் டு எக்ஸாஸ்ட் ஆல் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் 2 மெடிசன் தான் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட். ரிசல்ட் நம்ம கையில் கிடையாது என்றைக்குமே. ஆக்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது எப்பயுமே. ஸோ ஸோ அதுதான் என் ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். லைக் ஐம் கோயிங் டு கிவ் ஹிம் ஆல் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஐம் கோயிங் டு டெல் ஹிம் டு கோ ட்ரை அவுட் ஆல் ஆஃப் தம் ஒன் பை ஒன் அண்ட் மேக்ஸ் தம் ஆல் அவுட். யா, தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே ட்ரை பண்ணியாச்சுன்னா தென் இட்ஸ் லைக் டைம் டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் டைம் டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் டெத். யா, டெத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி யமனுக்காக வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த இடத்துக்கு இன்னும் வரல. பட் அந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வரப்போகிறோம். அவங்கவுங்க லைஃப்ல எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹாவ் அன் இன்டர்வியூ வித் யமனோட ஒரு இன்டர்வியூ. வி ஆல் ஹாவ் இட். சம் பீப்புள் தான் வந்து அவங்களுக்கு தெரியாமலே செத்து போயிடுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பைக் ரைட் போயிருக்கான், ரொம்ப ஃபாஸ்டான பைக் ரைட். அது ஏதோ ரைட் டர்ன்ல வந்து ரொம்ப வேகமா எல்லாரையும் நான் ரேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா திரும்பியிருக்கான். அந்த டர்னிங்ல வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம செத்துட்டான். அவனுக்கே தெரியாது. அவன் வந்து என்ன அடி கீழே வந்திருப்பான், அடி வாங்கியிருப்பான். எந்திரிப்போன்னு நினைச்சு தானே நம்ம கீழே விடுவோம். அவன் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ல இருந்தான்றது. ஸோ சில பேர் தே ஜஸ்ட் கெட் லக்கி. ஆனா சில பேருக்கு தெரியும் நம்ம சாகுறோம், நம்ம செத்துட்டு இருக்கிறோம், நம்ம சாக போறோம், எல்லாமே தெரியும். தெரிஞ்சு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எங்க பாட்டிலாம் வந்து தெரியும் சாக போறோம், சாவு வந்து நெருங்கிட்டு இருக்கு. இட்ஸ் கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் அண்ட் இட்ஸ் இன்ச்சிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். இப்போ தண்ணியில் முழுகிறவங்களுக்கு தெரியும், முழுகிட்டே இருப்பாங்க, கீழே போயிட்டே இருப்பாங்க, சிங்க் ஆகிட்டே இருப்பாங்க, தெரியும். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படியே தண்ணியில் முழுகிட்டான். இதில் வந்து காமெடி என்னன்னா அவன் ஸ்விம்மர். டே எப்படா முழுகினான்னு யாருக்குமே தெரியல. அதுவும் வந்து அவன் வந்து ஷாலோ வாட்டர்ல ஸ்விம்மிங் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக சீல வந்து ஸ்னார்க்கலிங் சொல்லிட்டு டீப் சீ கூட கிடையாது, அது ஷாலோ வாட்டர் தான். ஆனா வந்து ஷாலோ வாட்டர்ல ஸ்விம்மிங் தெரிஞ்ச பையன் எப்படி சாக முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டான். நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மாதிரி அவன் வேற ஏதாவது ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்திருக்கும் உள்ளுக்குள்ள, அதனால அன்கான்சியஸ் ஆயிருப்பான். அதனால ஹி டைட் இன் வாட்டர். அதர்வைஸ் ஒரு ஸ்விம்மிங் தெரிஞ்ச பையன், அது ஒரு கால் வந்து தரையை தொடுதான், ஷாலோ வாட்டர், அதுல எப்படா சாக முடியும்? முடியவே முடியாதுடா, சான்ஸே இல்லை. ஸோ வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கணும் இல்லையா? ஆமா இருக்கணும். அவங்க கண்டுபிடிக்கல அது என்னன்னு. ஆட்டாப்சி எல்லாம் அதெல்லாம் போகல. they just declared it dead by drowning and they closed the case. They didn't consider any of the facts, like the guy knew swimming and it was not a deep pool. இது எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை. அதான் போன உயிர் போயிடுச்சுலப்பானே சொல்லிட்டாங்க. ஏன்பா போன உயிர் போயிடுச்சு, ஏன் போயிடுச்சுன்னு தெரிய வேணாமாடா? அது என்ன எல்லாத்துக்கும் காரணம் கேட்குறோம். இந்த இந்த ஒரு டிவி ஷோ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு அது காணோம், கேள்வி கேட்க மாட்டீங்களா? எங்க போச்சு அந்த டிவி ஷோ அப்படி கேள்வி கேட்க மாட்டீங்களா? போய் விசாரிக்க மாட்டீங்களா? நெட்ல போய் கூகுளில் போய் சர்ச் பண்ண மாட்டீங்களா? சாதாரண டிவி ஷோக்கே பண்றோம். ஒருத்தன் லைஃப் போகுது, கேள்வி கேட்க மாட்டோமா? அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டோமா? ஏன்ற காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டோமா? Closure, it gives closure, but they didn't care for that closure. They were like, even if you know the reason why he died, still accepting that he died is going to be hard for you, nevertheless. But yeah, it's going to be hard either way. But I guess it's going to be less harder when you know the reason. Yeah, it's going to be less harder, definitely. But it is hard, nevertheless. That is true. It is still heavy, losing a person. So anyways, so death தான் இன்னைக்கு டாபிக் கார் vlogல. ஸோ யமனோட உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் கண்டிப்பா. நடக்கும்போது how would you deal with it? How would you say goodbye to this world? How would you die? Can you even say goodbye to this life? If it hurts so much, then I would be like, okay, I think it's time to go. Crohn's disease சம வலி கொடுத்துரும். 1000 பேர் 1000 கத்தி வச்சு உங்க வயிற்றுல குத்திட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன ஜாலியாக இருக்க போறீங்க? That வலி is going to make it easier to say goodbye, but then saying goodbye is going to be அதே மாதிரி தான். Knowing the reason is going to make it less hard, but it's still hard nevertheless. Similarly, saying goodbye to life is going to be hard, but the pain is going to make it less hard, but it's still hard nevertheless. பட் எவனோட ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் இல்லையா? ஸோ we are going to max out all the options. Crohn's disease ஒரு கை பார்த்து தான் ஆகணும். Crohn's disease ஒரு கை பார்த்து தான் ஆகணும்.